விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிவி கேட்டல விஜய் அவர்கள் வேலூரில் பேசின ஸ்பீச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட ஸ்பீச் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அவர் வேலூரில் பேசின ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக பேசி எப்பவுமே அவர் ஒரு குட்டி கதை சொல்லுவார். பட் இன்னைக்கு அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணார். அது ரொம்பவே ஒரு அழகான ஸ்டோரியாக இருந்தது. அதுவும் தொடர்ந்து இவரோட அரசியல் பயணத்தில் அந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே பொருந்துற மாதிரி அது இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் வந்து டிஎம்கேவோட இப்போ இருக்கிற அவலநிலை என்ன மாதிரி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஓப்பன் ஸ்பீச்சாக ரொம்ப ஃபயராக பேசியிருந்தார். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் கரூரில் நடந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட் டைம் அவர் பேசியிருக்காரு ரொம்ப ஃபயராக. இந்த விஷயத்த வந்து ஏன் மேலே பழிய போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. இது வந்து இந்த பழியை வந்து ஏன் மேலே போட்டிருக்கீங்க, மனசாட்சி இருக்கா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபயராக வந்து முதல்வருக்கு எதிர்த்து அந்த பேசியிருக்காரு. அது இல்லாமல் வந்து திமுக கூட்டணி ஒரு கள்ள கூட்டணி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ என்னென்னா இப்போ நிறைய கூட்டணிகள் இருக்குது. அண்ட் அதில் எல்லாருக்கும் வந்து இவரை கொள்ளடிச்ச காசுலேருந்து நிறைய காசுகளை கொடுத்து தான் கூட்டணியிலேயே வந்து சேர்க்குறாருன்ற மாதிரி ரொம்ப ஃபயராக பேசியிருந்தார். மேடையில் பேசிட்டே இந்த ஃபயராக பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக வந்து விஜய் அவர்கள் வந்து அழுதுட்டார். இதை பார்த்து கூட்டமும் ரொம்ப கண்கலங்கின மாதிரி நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம காஞ்சிபுரத்தில் பேசும்போது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து நிறைய வாக்குறுதிகளையும் கொடுத்துருந்தாரு. அது நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கதாக இருந்தது. நம்ம கண்டிப்பாக அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். எனக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியமாகப்பட்ட சில வாக்குறுதிகளை மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அது பாருங்கள். அவர் ஆட்சி வந்தால் ஃபஸ்ட்டு இதே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு நம்பர் 1 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்னே அதுதான் சொல்லியிருந்தாரு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சட்ட ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சட்டத்தில் வந்து எந்த ஒரு ஏற்றருக்கும் இருக்காமல் ஒரு பாகுபாடு இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து அரசு பள்ளிகளோட தரத்தை வந்து நம்ம ரொம்ப கம்மியாகவும், அதாவது அரசு பள்ளிகளில் இப்போ நம்ம அரசு பள்ளி நடக்கிறதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நிறைய மூடக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம போகிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் நம்மளோட கிராமங்கள்லையும் சரி. பட் அது வந்து முதல் தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் கோச்சிங் கிளாஸில் வந்து பல லட்சங்கள் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, அதுக்கான ஒரு முக்கிய ஸ்டாண்டர்ட் எடுக்கப்படுன்ற மாதிரியும் அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. உயர்நிலை பள்ளியில் பாடத்திட்டத்தில் வந்து சட்டத்தோட சாசன சட்டங்களையும் வந்து அதில் சேர்க்கப்படுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது என்னென்னா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து இதுக்கப்புறம் வந்து அரசியலும் சரி சட்டங்களும் தெரியணுன்றதுக்காக இந்த ஒரு இதுவும் அவர் சொல்லியிருந்தாரு. முக்கியமாங்க நாங்கள் படிக்கும்போது இந்த அரசு ஸ்கூலில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னா ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக ஒரு மாதிரி சுகாதாரம் இல்லாத ஒரு சுத்தமாக இல்லாத ஒரு நிறைய நாங்கள் வாஷ்ரூமை நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து மாற்றி பெண் குழந்தைகளுக்காக சுத்தமான சுகாதாரமான மற்றும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கதவுகளோட வச்ச ஒரு ரெஸ்ட் ரூமில் வந்து பெண் குழந்தைகளுக்காக அந்த அரசு ஸ்கூலில் வந்து அமைக்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகமாக மாற்றப்படுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இங்கே நம்ம தமிழகத்தில் இப்போ பார்க்கலாம், குடியிலிருந்து கஞ்சாவிலிருந்து போதைப் பொருட்கள் ரொம்ப இப்போ இருக்குது. அதனால் ரொம்ப யங்ஸ்டர்ஸும் சரி ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து ட்ரெயினில் போகும்போதும் அந்த போதைப் பொருள்னால எவ்வளோ பேர் என்னென்ன சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மாணவர்கள்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பட் அதுக்கான ஒரு ஸ்டெப்பையும் நம்ம டிவிகே தலைவர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மாவட்ட கலெக்டர்கள், எஸ்பி ஸோ இந்த லெவலில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சரிபாதி பெண்களுக்கும் இதில் முன்னுரிமை தரப்படுன்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். ரொம்ப கிராமங்களில் இருக்கிறது, மலை கிராமங்களில் இருக்கிற வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாமல் பிரசவம் பார்க்க முடியாமல் அங்கேருந்து கீழே தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே அந்த குழந்தைகள் இறந்து போகிறதுக்கும் தாயார்கள் இறந்து போகிறதுக்கும் நம்ம பார்த்துருப்போம். நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம், செய்திகளையும் நம்ம இதை கேட்டிருப்போம். பட் அதுக்காக ஒரு ஸ்டெப்பும் எடுத்து கிராமங்களையும் சரி மலை கிராமங்களையும் சரி ஹாஸ்பிட்டலில் வந்து சுகாதாரத்துறையில் வந்து பிரசவம் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்டாண்டர்டையும் எடுத்துகிட்டு வருவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இல்லாத கிராமங்களும் இருக்காது, மலை கிராமங்களும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இன்னும் நிறைய கிராமங்களுக்கு வந்து பஸ் இல்லாமல் ஒரு மினி பஸ் கூட இல்லாமல் நிறைய பொதுமக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதையும் நோட் பண்ணி அவர் அதற்கான ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னும் நம்ம இன்னும் அடுத்தடுத்த பிரசாரத்தில் அவர் என்னென்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாரு, அவருடைய அரசியல் பயணம் இன்னும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அவர் ஸ்பீச்சில் எனக்கு பிடிச்சதில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதான் எடுத்துக்குவாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் அவரோட அரசியல் எப்படி இருக்குது, அவரோட வாக்குறுதிகள் எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.